Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. அந்த அரண்மனை மாலை பல கோடி இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த வெளி மாநில கும்பல், கடைக்காரருக்கு போட்ட துருப்பு சீட்டா, 1 மணி நேரத்தில் நடந்த அதிர்ச்சி ட்விஸ்ட். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் அங்குள்ள பேருந்து நிலையத்தில் காய்கறி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்திபன் கடையில் இருந்தபோது வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் கடைக்கு பொருள் வாங்க வந்துள்ளனர். அப்போது பார்த்திபனிடம் அறிமுகமான அந்த கும்பல் தாங்கள் கூலி வேலை செய்வதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து அவரிடம் நன்றாக பேசி வந்த சமயத்தில் பார்த்திபனிடம் ஒரு முக்கிய சமாச்சாரத்தை கூறியிருக்கின்றனர். அவர்கள் பேசும்போது, நாங்கள் கடந்த மாதம் பெங்களூரில் உள்ள ஒரு அரண்மனையை இடிப்பதற்காக வேலைக்கு சென்றோம். அப்போது அங்கிருந்த ஒரு அறையில் வேலை செய்யும் போது சுமார் 2 கிலோ எடை கொண்ட தங்கத்தால் ஆன கொத்தமல்லி மாலை ஒன்று எங்களுக்கு கிடைத்தது. அதன் மதிப்பு பல கோடி இருக்கும். ஆனால் எங்களால் அந்த மாலையை விற்பனை செய்ய முடியவில்லை. நீங்கள் அந்த மாலையை வாங்கிக் கொள்கிறீர்களா என மர்ம கும்பல் கேட்டுள்ளது. இதை கேட்டு பதறிப்போன பார்த்திபன் இது குறித்து விசாரித்திருக்கிறார். மேலும் அந்த தங்க மாலையை தான் நேரில் பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடன் உடனடியாக சம்மதம் தெரிவித்த அந்த கும்பல், இந்த வியாபாரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதால் மாலையிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி கொடுப்பதாக கூறியுள்ளனர். மேலும் அதனை சரிபார்த்துவிட்டு அந்த தங்க மாலையை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். இதனிடையே அந்த கும்பல் மீது சந்தேகமடைந்த பார்த்திபன் அந்த 5 பேரின் வீட்டு விலாசங்களை கூறுமாறு கேட்டுள்ளார். மேலும் பார்த்திபன் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். ஒரு கட்டத்தில் பார்த்திபனின் தொடர் கேள்விகளால் உஷாரான அந்த வட மாநிலத்தவர்கள் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தனர். இதை பார்த்து சட்டென சுதாரித்துக் கொண்ட பார்த்திபன் அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் அந்த 5 பேரையும் பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு இந்த சம்பவம் குறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த வீரு, பாலு, கல்வா, சத்துவா, லட்சுமி என்பது தெரிய வந்தது. மேலும் இதுபோல் போலியாக மாலைகளை தயார் செய்து இதுபோன்ற விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். தெரியாது அந்த டிஜிட்டல் பண்ணது மேப்பில் போடுறேன் போல்டு என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.